நம்ம என்ன பார்க்க போறோம்னா, யூனிட் 2 தான் பார்க்க போறோம். யூனிட் 2ல வந்து ஃபார்மாலிட்டீஸ் ஃபார் ஓப்பனிங் எ பேங்க் அக்கவுண்ட். ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா அது என்னென்ன ஃபார்மாலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அது ஆர்பிஐ வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா கண்டிப்பா வந்து கேஒய்சி கைட்லைன்ஸ வந்து ஃபாலோ பண்ணிருக்கணும். செக்ஷன் 35A வந்து பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949ல வந்து ஃபுல்ஃபில் ஆயிருக்கணும். என்ன மாதிரி அப்படின்னு சொன்னா, ஒரு பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணா கஸ்டமர் வந்து மஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, இந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் ஃபில் பண்ணிருக்கணும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கணும். அவங்க ஐடென்டி ப்ரூஃப், அதாவது அட்ரஸ் ப்ரூஃப், ஐடென்டி ப்ரூஃப் குடுத்துருக்கணும். அதாவது ஆதார், பான் கார்டு, ஓட்டர் ஐடி இந்த மாதிரி. தென் வந்து கேஒய்சி நார்ம்ஸ் வந்து ஃபில் பண்ணிருக்கணும். தென் அவங்க இன்ட்ரோடக்ஷன் பத்தி அதில வந்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்ட்டா இருக்கணுன்றாங்க. அதனால தான் வந்து ஒரு பேங்க் வந்து டியூ கேர வந்து ஃபாலோ பண்ணணும் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணும்போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸ்ல சொல்லியிருக்காங்கன்னா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு அக்கவுண்ட் வந்து ஓப்பன் பண்றாங்க பேங்க்ல ஒரு கஸ்டமர்னா, அவங்க கேஒய்சி நார்ம்ஸ வந்து ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ணணுன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே வந்து அவங்களோட வெரிஃபிகேஷன் எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பரா வந்து இவங்க தான் சொல்லி தெரிஞ்சுட்டு தான் ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும். அதில ஏதாச்சும் ஒரு மிஸ்யூஸ் இல்ல ஃப்ராட் நடந்துச்சுன்னா, கண்டிப்பா வந்து பேங்க் தான் வந்து லயபிள் அப்படின்ற மாரியும் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்பரேட்டிங் ஆஃப் பேங்கிங் அக்கவுண்ட். பேங்கிங் அக்கவுண்ட்ட வந்து ஆப்பரேட்டிங் பண்றது மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு அக்கவுண்ட்ட வந்து ஆப்பரேட் பண்றது, டெபாசிட், வித்ட்ரா, செக் இஷ்யூ பண்றது எல்லாமே வந்து இதில வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதே மாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது எதில சொல்லியிருக்காங்கன்னா, செக்ஷன் 31 நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமென்ட் ஆக்ட் 1881ல சொல்லியிருக்காங்க. பேங்க் வந்து மஸ்ட் ஹானரபிள் செக்கா வந்து இருக்க வேணும் அப்படின்ற மாரியும் சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா, சிம்சன் இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ப்ராப்பர் டிமாண்ட் இருந்தா மட்டும் தான் வந்து பேங்க் வந்து ரீபேமெண்ட் பண்ண முடியாது. அவங்க டியூட்டியா இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டா வந்து அந்த பிரான்ச்சுக்கு வந்து அனுப்பணும். பேங்கிங் ஹார்ல தான் வந்து அது நடக்கணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பேங்க்ல எந்த ஒரு பிரீச்சும் வந்து அங்க பண்ணிறக்கூடாது. பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் பண்ணிறக்கூடாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் லீகல் அக்செப்ட் ஆஃப் என்ட்ரி இன் பாஸ்புக். பாஸ்புக்ல என்ட்ரி போடுறது மாரி சொல்லியிருக்காங்க. ஒரு பாஸ்புக்ல வந்து என்ட்ரி போடுறது வந்து இனிஷியல் எவிடன்ஸ் தான். அது வந்து ஒரு ஃபைனல் ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு இதில சொல்லியிருப்பாங்க. அதாச்சும் ஒரு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா, அது கரெக்ட்டா பார்த்துக்கணும். எந்த மிஸ்டேக்கும் இல்லாம வந்து கஸ்டமர் தான் பார்த்துக்கணும். அது பேங்கோட பொறுப்பு கிடையாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இத எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கனடா பேங்க் விசஸ் கனடா சேல் கார்ப்பரேஷன். இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கஸ்டமர் அக்கவுண்ட் வந்து ஆப்பரேட் பண்ணும்போது டியூ கேர வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. தென் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாஸ்புக் என்ட்ரி போடுறது வந்து ஒரு ஃபைனல் ப்ரூஃப் கிடையாது. அது வந்து ஒரு இனிஷியல் எவிடன்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அன்ஆத்தரைஸ்டு வித்ட்ராவல் எதுவும் நடக்காம வந்து பார்த்துக்கணும். தென் பேங்க் வந்து அதுக்கு லையபிள் கிடையாது. பேங்க்குக்கு வந்து தெரிஞ்சு ஏதாச்சும் விஷயம் நடந்துச்சு அப்படின்னா தான் பேங்க் லையபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஃபெக்ட் ஆஃப் ஃபால்ஸ் என்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன் பாஸ்புக் எஃபெக்ட் ஆஃப் ஃபால்ஸ் என்ட்ரி இன் பாஸ்புக் அப்படின்னா, பாஸ்புக்ல வந்து ஃபால்ஸ் என்ட்ரி நடந்துச்சுன்னா, கஸ்டமரோட நெக்லிஜென்ஸ் இருந்துச்சுன்னா பேங்க் வந்து லயபிள் கிடையாது. ஏன்னா ஒரு கஸ்டமர் தான் என்ட்ரி போடும்போது அதை வெரிஃபை பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதை எந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்கன்னா, பிரஹ்மா இந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ஃபைனல் ப்ரூஃப் கிடையாது. அதாவது பாஸ்புக் ஒரு ஃபைனல் ப்ரூஃப் கிடையாது அந்த என்ட்ரி போடுறதுல. இது வந்து இனிஷியல் எவிடன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. தென் ஒரு கஸ்டமர் வந்து தங்களோட பாஸ்புக்கை வந்து ரெகுலரா வந்து செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அவங்க தான் அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் வந்து இல்லை நெக்லிஜென்ஸ் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து பேங்க்ல வந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. தென் வந்து க்ளோசிங் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த கஸ்டமர் வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும்னு. இல்லைனா அந்த கஸ்டமர் வந்து இறந்துட்டாலோ இல்லை இன்சால்வென்சி ஆகிட்டாங்கன்னா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஒரு கோர்ட் ஆர்டர் மூலமாக கிரானிஷ் ஆர்டர் மூலமாக வந்து கோர்ட் ஆர்டர் வந்து க்ளோஸ் பண்ண சொல்லுதுன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து அந்த பேங்கே வந்து ஒரு ரீசனபிளாக வந்து நோட்டீஸ் கொடுத்து அதை வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கஞ்சல் நாள் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஒரு ரீசனபிள் ரீசன் இருந்தால் மட்டும்தான் அந்த கஸ்டமர் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ண முடியும். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பேங்க்கு ரைட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்படி பண்ணணும்னா, ஒரு ரீசனபிள் நோட்டீஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணணும். அதை மீறி பண்ணோம்னா அது இல்லீகலாக ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதோட இது முடியுது. தேங்க்யூ.